ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒயிட் புலாவும் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு குருமா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேங்க. அதாவது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும். என்ன செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்திரிக்கும் போதே ப்ரெஷரோடு எந்திரிக்கிறோமா, என்ன செய்கிறதுனே தெரியாது. கண்ணுக்கு எதிரில் பார்த்தா கூட இதை செய்யலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாகவே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி ஆச்சு. ஒரு 6:30 தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே என்ன செய்கிறதுனே தெரியலையேடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது இந்த பாஸ்மதி அரிசி கண்ணில் பட்டுச்சு. சரி, ஓகே, ஏதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக முடியும் அப்படின்ட்டு தான் அந்த ஒயிட் புலாவை ரெடி பண்ணேன். ஆனால் அது பார்த்தா அதுவே லேட் ஆக்கி விட்டுடுச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு சரி செஞ்சும் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, டிஃபன் செய்யணும், தலை வாரணும், இவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கு நடுவில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறாருன்னு எனக்கு டைம் ஆகிடுச்சு. இதை காணோம் அதை காணோம், அவரு வேறங்க தலை வலிங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இவங்களை ரெடி பண்ணி அனுப்பி முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி ஓடுதுங்க. அப்படியே ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு வந்து உட்காரும் போது ஒரு சுகம் இருக்குது. அப்பா, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் தெரியும் வீட்டில் சிங்கில் இருக்கிற பாத்திரம், அழுக்கு துணி தேடி வைக்கணும், வீடை பெருக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு தலைவலி.